ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரை நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நம்ம என்ன யூனிட் சொல்லியிருந்தோன்னா, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இந்த யூனிட் தான் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த கொஷின் பேப்பர் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா, இந்த யூனிட்டில் இருக்கிற சிலபஸை ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து அந்த ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கிற மாதிரி தான் இந்த கொஷின் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதே பேட்டர்ன் தான் மேக்ஸும் ரீசனிங்கும் இதே மாதிரி தான். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ரீசனிங்லேயும் அதே மாதிரி தான். இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பாருங்கள். சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கொஷின்ஸ் வந்து அப் டு பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்குமே இதில் நான் அப்டேட் பண்ணி தான் கொஷின் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 2 யூனிட்டையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ்லேயும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக படிக்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. அதனால் பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்குமே நான் கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். எதுக்கு இந்த மாதிரி கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் எடுத்துட்டா அந்த யூனிட்டை ஒவ்வொரு டாப்பிக்காக உடச்சி அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபுல்லாக தெளிவாக படிக்கணும். அதுக்காக தான் இப்படி கொஷின் பேப்பரை செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பரோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஃப்ரீயாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனால் கொஷின் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக இந்த டெஸ்ட்டில் 100 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. 100 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் 30 நிமிடம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 200 கொஷினுக்கு 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் நம்ம 100 கொஷின் தான் வைக்கிறோம். அதனால் 1 மணி நேரம் 30 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட டெஸ்ட் போடுவீங்களோ அதே டைப்பில் இங்கேயும் போடுங்க. ஓஎம்ஆர் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதில் நீங்கள் ஷேர் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். டிஎன்பிசி எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட நீங்கள் டெஸ்ட் போடுவீங்களோ அதே இன்வால்மெண்ட்டோட இந்த டெஸ்ட்டையும் போடுங்க. அப்போ தான் ஒரு டெஸ்ட்டுக்கான ஃபுல் பலனையும் நீங்கள் அடைய முடியும். சும்மா நானும் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணேன், ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ராப்பராக ஓஎம்ஆர் எடுத்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஆன்சர் கீ வந்து நான் ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதே ஆன்சர் கீ வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்ததில் உங்களுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன்னா இதில் டாப் 5 மார்க் யார் இருக்காங்களோ அவங்களோட நேம் வித் மார்க்கோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அந்த வீடியோவுக்கு கீழே ஸ்கெடியூல் இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய சேனலில் இனிமேல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு நிறைய டெஸ்ட்லாம் நம்ம போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போடலாமா, இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வைக்கலாமா, இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி, சிலபஸ் எப்படி நம்ம படிக்கிறது, இந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம சேனலில் கொண்டு போகலாம்.